அன்பு சொந்தங்களுக்கு நாளடியார் வணக்கம். நாள்தோறும் ஒரு நாளடி என்கின்ற அடிப்படையில் பொருட்பாலின் அரசியலில் கல்வி என்னும் அதிகாரத்தை மிக அழகாக தெளிவாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். முந்தைய பாடலில் மெய் நூல்களை தெரிந்து தெளிவாக கற்றல் வேண்டும் என்பதை பற்றி பார்த்தாயிற்று. அதனைத் தொடர்ந்து இந்த பாடலில் எதை கூற போகிறார்கள் என்று பார்க்கலாம். தோணி இயக்கும் பணியை அக்காலத்தில் தாழ்ந்த குடியில் பிறந்தவர்கள் செய்து வந்தார்கள். அதனை கண்ட மக்கள் தோணி இயக்குபவனை பார்த்து அவன் கடைப்பட்ட குலத்தவன் என்று யாரும் இகழ்ந்து சொல்லவே மாட்டார்கள். அவனுடைய துணையை கொண்டு ஆற்றை கடந்து செல்வார்கள். அதுபோல நல்ல நூல்களை கற்றவர்களை துணையாக்கி கொண்டு அவர்கள் மூலம் நல்லவற்றை தெரிந்து கொள்ளல் வேண்டும். இது மக்களின் வழக்கம் என்கிறார்கள் சமண முனிவர்கள் இந்த பாடலில். இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் 136. தோணி இயக்குவான் தொல்லை வருணத்து காணின் கடைப்பட்டான் என்றிகழார் காணாய் அவன் துணையாய் ஆறு போயிற்றே நூல் கற்ற மகன் துணையா நல்ல கொளல். கல்விக்கு முன் பிறப்பில் உயர்வு தாழ்வு கருதத்தக்கன அல்ல என்பது இதன் பொருளாகும். இந்த பாடலில் எதை கூற போகிறார்கள் என்று பார்க்கலாம். பிறர் சொல்வதை குறையின்றி கேட்டு உணர்ந்து கொள்கின்றவர்கள், பகைமை இல்லாமல் கேட்டு உணர்ந்து கொள்ளும் தன்மை உடையவர்கள், நுட்பமான அறிவுடையவர்கள் மற்றும் கற்றோர்கள் ஒன்றாக கூடி உரையாடிக் கொள்கின்ற இன்பத்தை காட்டிலும் தேவர் உலகம் இன்பமாக இருக்காது என்பதுதான் இந்த பாடல். இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் 137. தவளரும் தொல் கேள்வி தன்மை உடையார் இகழிலர் எங்குடையார் தம்முள் குடி நகலின் இனிதாயின் காண்பாம் அகல் வானத்து ஊம்பர் உறைவார்பதி. துறக்க இன்பத்தினும் கல்வி இன்பமே சிறந்தது என்பதே இதன் பொருளாகும். இந்த பாடலில் எதை கூறப்போகிறார்கள் என்று பார்க்கலாம். கரும்பை நுனியிலிருந்து அடிநோக்கி தின்று கொண்டே வரும்பொழுது இனிப்பு கூடிக்கொண்டே செல்லுமாம். அதுபோல்தான் கற்றோரின் நட்பாம். பண்பும் ஈரமில்லாதவர்களுடைய நட்பு எப்படி இருக்கும் என்று ஒரு கேள்வியை எழுப்பி மிக அழகாக பதிலளிக்கிறார்கள் சமண முனிவர்கள். கரும்பை வேரிலிருந்து நுனி நோக்கி தின்பதை போன்று இனிப்பு குறைந்து கொண்டே செல்லுமாம். இதுதான் பாடல். இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் 138. கனைக்கடல் தன் சேர்ப்ப கற்றறிந்தார் கேண்மை நுனியின் கரும்பு தின்றற்றே நுனி நீக்கி தூரின் தின்றன்ன தகைத்தரோ பண்பிலா ஈரமிலார் தொடர்பு. கற்றோர் தொடர்பு வர வர இனிக்கும் தன்மை உடையது என்பதே இதன் பொருளாகும். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.